श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 6வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்வைவாத்மனா ஜிதः அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், ஒரு நபர் அவருக்கே நண்பனாகவும் அதே நபர் அவருக்கே எதிரியாகவும் இருக்கிறார் என்று போன ஸ்லோகத்தில் சொன்னார் கிருஷ்ணர். அதற்கான விளக்கத்தை இந்த இடத்தில், எப்பொழுது ஒரு நபர் அவருக்கு அவரே நண்பனாக இருக்கிறார், அவருக்கு அவரே எதிரியாகவும் இருக்கிறார் என்று ஒரு விளக்கத்தை இந்த இடத்தில் சொல்கிறார் தெளிவாக. அப்போ கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள், பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்வை வாத்மனாஜிதः. எப்பொழுது ஒரு நபர் அவருடைய ஆத்மாவை அடக்கினாரோ, எப்பொழுது ஒரு நபர் அவர் ஆத்மாவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரோ, அப்பொழுது அந்த நபர் அவருக்கு சிறந்த நண்பராக மாறுகிறார் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். இப்போ அடுத்த வரியில் சொல்கிறார், அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். எப்பொழுது அந்த நபர் அவருடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தவில்லையோ, இல்லை அவருடைய ஆத்மாவை கட்டுப்படுத்த தவறிவிட்டாரோ, அந்த சமயத்தில் அவர் அவருக்கே சிறந்த எதிரியாக மாறுகிறார் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது ஒரு நபர் அவருக்கே சிறந்த நண்பராகவும் கொடிய எதிரியாகவும் மாற முடியும் என்று சொல்லி, எப்பொழுது ஒரு நபர் அவருடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அவர் கர்மாவை செயலை செய்கிறார், அதை நான் தான் செய்கிறேன் என்ற அந்த அகங்காரம் இல்லாமல் அந்த அகங்காரத்தை அழுத்து கர்மாலேருந்து வரும் பலன் மீது ஆசை கொள்ளாமல் அவளோட ஆசைகளுக்கு ஒரு அளவை, ஒரு லிமிட்டை வைக்கிறாளோ, அப்படி கட்டுப்பாட்டில் அவளே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாளோ, அப்படி கட்டுப்பாட்டில் இருக்கும் நபர்கள் சிறந்த நண்பர்களாக அவளுக்கே இருக்கிறார். இதுவே ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டிருக்கும் விலங்குகளைப் போல இருக்கும் நபர்கள் அவளுக்கு அவளே ஒரு கொடிய எதிரியின் சொரூபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 6வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.